نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عبد الله بن عبد الله عن قيس بنت محصن أخت عكاشة بن محصن قالت دخلت بابني على رسول الله صلى الله عليه وسلم لم يأكل الطعام فبال عليه فدعا بماء فرشته قالت ودخلت عليه بابني قد أعلقته عليه من العذرة إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சில சிகிச்சை முறைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்திய குச்சிகளில் ஒன்றாக சிகிச்சைக்குரிய குச்சியாக இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அது என்ன குச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது கோஷ்ட குச்சி என்பதாக சொல்வார்கள் அதற்கு பெயர், அல்லது அக்கில் என்பதாகவும் அதற்கு பெயர்கள் இருக்கின்றது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். உக்காஷா பின் மிஹ்ஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சகோதரி கைஸ் பின்த் முஸ்அன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நான் பாலை தவிர வேறு திட உணவு சாப்பிடாத என்னுடைய ஆண் குழந்தையுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அவர்கள் குழந்தையை தமது மடியில் உட்கார வைத்தார்கள். அப்போது குழந்தை அவர்கள் மீது சிறுநீர் கழித்து விட்டது. உடனே அவர்கள் தண்ணீர் கொண்டு வர சொல்லி சிறுநீர் பட்ட அந்த இடத்தில் தெளித்தார்கள். இது ஒரு சட்டம். அதாவது தாய்ப்பால் மட்டும்தான் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் பொழுது, அந்த குழந்தைகளை வைத்திருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய சிறுநீர் நஜீஸ் இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, நம்ம உடனே எடுத்து கொண்டு போய் கழுவ அவசியம் இல்லை. அப்ப அந்த சிறுநீர், அந்த குழந்தைப்பட்டதுடைய சிறுநீரத்தில் நம்ம லைட்டா தண்ணியை தொளிச்சா போதும், அது சரியாயிடும். அது சுத்தமானதற்குரிய சமம். அதே சமயத்துல தாய்ப்பாலும் கொடுக்கப்படுகின்றது, அத்துடன் சேர்க்கப்பட்டு புட்டிப்பாலும் குடிக்கின்றார்கள். பால்குடி மறக்கடிக்கல, ஆனா என்ன செய்யறாங்க, புட்டிப்பாலும் கொடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த குழந்தையுடைய சிறுநீர் நஜீஸ். அப்ப என்ன செய்யணும், அதை கசக்கித்தான் தீரணும், கழுவித்தான் தீரணும். சரி, இது ஒரு சட்டம். அடுத்து என்ன சொல்றாங்க, கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மேலும் கூறுகின்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னுடைய ஆண் குழந்தையுடன் சென்றேன். அப்பொழுது அவனுக்கு ஏற்பட்டிருந்த அடிநாக்கி அலர்ஜியை போக்க, அந்த குழந்தைக்கு அலர்ஜி அடிநாக்கில் இருந்துச்சு, அந்த அலர்ஜியை போக்க அக்கால முறைப்படி தொண்டையில் திரியை திரித்து விரலால் அழுத்தி இருந்தேன். அந்த திரியை எடுத்து திரிச்சு இவங்க என்ன செஞ்சாங்க, அடிநாக்கில் வச்சு அழுத்துறாங்க. எதுக்குன்னா அதனுடைய அலர்ஜி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு காரணம், அதை போக்குறதுக்காக முடியும். இதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த சிகிச்சை முறையால் உங்கள் குழந்தைகளை அடிநாக்கை குத்தி ஏன் துன்புறுத்துகிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கேட்டு சொன்னாங்க, இந்த நோய்க்கு, அதாவது இந்த
ஏற்பட்டக்கூடிய இந்த அடிநாக்குடி அலர்ஜி இருக்குது, இதுக்கு இந்திய கோஷ்ட குச்சியை பயன்படுத்துங்கள் என்பதாக சொன்னார். கோஷ்ட குச்சி என்பதாக ஒரு குச்சி இருக்குது, இது மருத்துவத்தில் உள்ள குச்சி. இந்த குச்சியை பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயன்படுத்துங்கள், அதில் 7 நோய்களுக்கு நிவாரணங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று மார்பு தசை வாதத்தால் ஏற்படும் வினாவலியாகும். அடிநாக்கி அலர்ஜிக்காக அதை தூளாக்கி எண்ணெயில் குழைத்து மூக்கில் சொட்டு மருந்துகளாக இடட்டும். மார்பக தசை வாதத்தால் ஏற்படும் வினா வலிக்காக அதை வாயின் ஓரத்தில் சொட்டு மருந்துகளாக கொடுக்கட்டும் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹ். அப்ப இவங்க 2 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒண்ணு, அடிநாக்கூடிய அந்த அலர்ஜிக்காக வேண்டி இருக்கக்கூடியதற்கு மூக்கு வழியாக சொட்டு மருந்தாக சொன்னாங்க. அதே சமயத்துல இந்த விழா வலி தசை வறண்டிருந்துச்சு அப்படின்னா அதற்காக வேண்டி இந்த வாயினுடைய ஓரத்துல சொட்டு மருந்துக்காக விட சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மருந்தை பத்தி நம்ம பார்ப்போம். இது நோயை நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. இந்த கோஷ்ட குச்சி என்பது சொல்லக்கூடியது நறுமண பொருட்களாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். ஒரு வகை மரமே கோஷ்டம் என்பதாக சொல்லப்படும். நீங்க நம்ம கேட்டோம்னா தெரியும், கோஷ்டம் என்று சொல்லி கேட்டோம்னா தெரியும், அல்லது கோட்டம் என்பதாகவும் இதற்கு சொல்வார்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த அதிமதுரம் வேரை போன்று இருக்கும். அதிமதுரங்கிறது நம்ம பார்த்திருப்போம். அதிமதுரத்துடைய வேரை போன்று இருக்கும், ஆனால் அதிமதுரம் கிடையாது. அதிமதுரத்துடைய வேரை போன்று இருக்கும். அதிமதுர வேர் இனிக்கக்கூடியதாக இருக்கும். இது சற்று கசப்புடையதாக இருக்கும், லேசான துவர்ப்பு கசப்புடையதாக இருக்கும். ஒண்ணு இந்தியாவுடைய கோஷ்ட குச்சியை சொல்லக்கூடியது, அல்லது செய்கோஷ்டம் என்பதாகவும் இதை சொல்லுவாங்க. இது கருப்பாகவும் அதிக வெப்பம் கொண்டதாகவும் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடியது கருப்பு நிறத்தில் இருக்கும், அதிகம் வெப்பமுடையதாகவும் இருக்கும். 2 வெண்கோஷ்டம் என்பதாக 2வது வகை இருக்கு. இது வெண்மையாக இருக்கும். இதன் வேற நெருப்புல சுடப்பட்டு வாசனையை புகைப்பிடிக்கிறார். அது அந்த குச்சியை வாசனை நோடக்கூடியதாக இருக்கிறார். இதை ஊற வைத்து அதன் சாட்டை தண்ணீர் அல்லது தேனுடன் குடிக்கலாம். இதை தேய்த்து பத்து போடவும் செய்யலாம். இது பொடியாக்கி அதன் தோலை பயன்படுத்துவதும் உண்டு. கோஷ்டத்தில் அநேக மருத்துவ பலன்கள் உள்ளன என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வகையானது. அது என்னென்ன 7 வகையான வகைகள் என்பதாக பின்னாடி சொல்றாங்க. 1, அடிநாக்கு அழுக்கிற்கும் மார்பு தசை வாதத்தால் ஏற்படும் விழாவலிக்கும் கோஷ்டம் நிவாரணமாக இருக்கின்றது. மற்ற பலன்களை பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் விவரித்துள்ளார்கள். மாதவிடாய் போக்கையும் சிறுநீரக ஓட்டத்தையும் கோஷ்டம் சீராக்கும். அதாவது மாதவிடாய்க்காரங்களுக்கு விட்டு விட்டு வர்றதா இந்த சில சங்கடங்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதற்கு இந்த கோஷ்ட குச்சிகளை ஊற வைத்து அதனுடைய சாரங்களை நாம் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு சீரான முறையில் ஆகுது. சிறுநீரகத்துடைய ஓட்டங்கள் சரியான முறைகள் இல்லை அப்படின்னா அதற்காக வேண்டி இந்த குச்சிகளை பயன்படுத்தலாம். குடல் புழுக்களை கொல்லும். விட்டு விட்டு வரும் காய்ச்சல், விட்டு விட்டு வரக்கூடிய காய்ச்சல் இருக்கு. காய்ச்சல் காலையில் நல்லா இருக்கும், சாயந்தரமா சாப்பிட்டா காய்ச்சல் வரும். இப்படியாக இந்த காய்ச்சல் இருக்கு. தோலை சிவக்க வைக்கும் கடுமையான காய்ச்சல் ஆகியவற்றிற்கு
கோஷ்டம் சிறந்த நிவாரணமாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் குடிக்கக்கூடியது இருக்குது, இந்த தேன்ல கலந்து குடிக்கிறது கொள்வது, பட்டு போடக்கூடிய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம உபயோகிக்கலாம். அது மருத்துவர்கிட்ட கேட்கல அதற்குரிய முறைகளை நமக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்றாங்க, இறைப்பை சூடாக்கி சீர்படுத்தும் முகப்பரு மற்றும் தேம்பலை போக்கும் என்பதாகவும் சொல்றாங்க. இத்தனை விஷயங்களை இது போக்கக்கூடியதாக இந்த கோஷ்டம் குச்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குச்சி அதனுடைய மருத்துவ குணமுடையதாக ஏராளமானதாக இருக்கின்றது. ஒன்றும் இதனுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் விவரமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கோஷ்டத்தை மென்றாலோ காய்ச்சி வாய் கொப்பளித்தாலோ வாய் நாட்டம் அகலும். நீருடன் கலந்து அதை அருந்தினால் நுரையீரல் வலி, விழா வலி, குடல் புண் ஆகியவற்றிற்கு நல்லது. 5 கிராம் அளவு கோஷ்டம் சாப்பிட்டால் இறைப்பை அலர்ஜிக்கு நிவாரணமாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, இது கிடைக்கக்கூடிய இடமே கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த கோஷ்டம் குச்சி என்று சொல்லக்கூடியது இந்தியாவில் கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹ் அப்பயே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில வஸ்துக்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இந்தியாவிற்கும் ரசூலுல்லாஹ் அரபியர்களுக்கும் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இஞ்சியை பற்றி பேசியிருக்கின்றார்கள், இந்த குச்சிகளை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இது போன்று சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோம், அதை விளங்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நாய்க்கால் உருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.